இப்ப வந்து அயலி சீரிஸ் வந்து ஒரு பெரிய ஹிட். அது ம். உங்க லைஃப்ல எப்படி ஒரு இம்பாக்ட் குடுத்துச்சு? இப்ப வந்து அதுல நீங்க ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் ஒண்ணு சொல்லியிருப்பீங்க. அது நெறைய பேரோட லைஃப்லயும் ஒரு பெரிய இம்பாக்ட் தான் குடுத்திருக்கு. ஆமா. சோ உங்க லைஃப்ல அது எப்படி ஒரு இம்பாக்ட்ட ஆ குடுத்திருக்கு? ஐலி இஸ் மை லைஃப் டர்னிங் பாயிண்ட் அது. ஓகே. ஏன்னா, அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராங் கேரக்டர் எத்தன பேருக்கு அமையும்னு தெரியாது இல்லையா? எத்தன ஆக்டர்ஸ் வந்து அதுக்காக வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு அந்த கேரக்டர் கிடைச்சது வந்து இட்ஸ் காட் கிரேஸ் தான் நான் சொல்வேன். அண்ட் ஆஃப்டர் அயலி டோட்டலி லைஃப் சேஞ்ச் அண்ட் நெறைய விஷயங்கள் வந்து நான் மாத்த வேண்டியது இருந்துச்சு. அண்ட் எனக்கு மை காட் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் சேஞ்ச் ஆகுறதுக்கான ஒரு ரீசனா இருந்தது அயலி. அண்ட் நெறைய ஃபேமிலிஸ் இத புரிஞ்சுக்கிட்டாங்க. பீரியட்ஸ் பத்தியா இருக்கட்டும், அண்ட் காட் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், எல்லாமே புரிஞ்சுக்கிட்டாங்க. அண்ட் ஈவன் மேல் வந்து அத நெறைய பேசுனாங்க. ஸோ அது வந்து இட்ஸ் அ வெரி பிக் திங். ஸோ வெரி ஹேப்பி.